போட்டித்தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம சப் இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் பார்த்துட்ருக்கோம். 6லேருந்து 12 வரல 2 டைப்பாக பார்க்குறோம். ஒன்று கிராமர் பார்ட்டுன்னு ஒன்று பார்க்குறோம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வேட் பவர்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ வேட் பவரில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் வேர்டு சப்ஸ்டியூஷன் நடத்திட்டோம், இடியம் பிரேசஸ் நடத்திட்டோம். இன்றைக்கி 3வது கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோமோஃபோன், ஹோமோனிம்ஸு, ஹெட்ரோஃபோன் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துருவோம் நம்ம. அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா 3 இது பார்க்க போகிறோம். ஒன்று என்ன கேட்டிங்கன்னா ஹோமோஃபோன், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோமோனிம்ஸ், 3வது பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஃபோன்ஸ், என்ன ஹெட்ரோனிம்ஸ் அல்லது ஹெட்ரோஃபோன். ஃபஸ்ட்டு நம்ம இதை இதுக்குள்ள இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹோமோனா என்ன கேட்டிங்கன்னா ஹோமோஃபோன் அப்படின்னு, ஃபோன்னா ஃபோனட்டிக்ஸ் சவுண்டு. இது என்ன கேட்டிங்கன்னா சவுண்டு. இப்போ நம்ம ஃபோன் பேசினா என்ன வருது? சவுண்டு தான் வருது. ஃபோனட்டிக்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபோன் அப்படிங்கும். ஹோமோ அப்படின்னா என்னென்னா சேம் சொல்லி அர்த்தம். அப்போ இந்த இடம் என்னதான் ஆயிடுது? சேம் சவுண்டில் வருதுன்னு அர்த்தம். இப்போ ஹோமோனா எல்லாருக்கும் தெரியும் சேம். நமக்கு பழைய இதில் பார்த்தீங்கன்னா IPC 377 இருக்கும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டிங்கன்னா ஹோமோ ஒரே சேம் செக்ஸில் உள்ளவங்களே கல்யாணம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஹோமோன்னு அர்த்தம் சேம்னு அர்த்தம், ஃபோன்னா பொனட்டிக் சவுண்டுன்னு அர்த்தம். இதான் ஹோமோஃபோன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பார்த்தா தான் நமக்கு நம்ம தெளிவாக புரியும். அப்போ அது கண்டிஷன் தெரிஞ்சுக்கிடுங்க. சவுண்டு ஒரே மாதிரி இருக்கும், மீனிங் எப்படி இருக்குன்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ நமக்கு இந்த இடத்துல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 2 2. இப்போ 2 அப்படின்னா நமக்கு தெரியும் ப்ரிப்போசிஷனில் இக்குன்னு சொல்லிட்டு வரும். டூ மச் அப்படிம்போம், அதிகம், ரொம்ப அதிகம், இது ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது. இந்த 2னா என்னென்னா 2ன்னு அர்த்தம். இப்போ எல்லாமே ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ ஹோமோஃபோனட்டிக்ஸ். அப்போ நமக்கு இந்த இடத்துல இது கண்டிஷன் என்ன கேட்டிங்கன்னா சேம் சவுண்டு, ஆனால் என்னது டிஃப்ரெண்ட் மீனிங், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓரளவுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கும்போது நமக்கு தரவாயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோமோனிம்ஸ். இப்போ நிம்ஸ்னா என்ன அர்த்தம்னா நேம்னு அர்த்தம். நேம் தான் நேம். ஹோமோனா என்னென்னா சேம். அப்போ சேம் நேம். இதில் பார்த்தீங்கன்னா ஹோமோகிராஃப் அப்படிம்பாங்க. ஹோமோகிராஃப் ஹெட்ரோகிராஃப் மாதிரி. ஏன்னா ஹோமோனிம்ஸ் மாதிரி நினைக்கிறது ஹோமோகிராஃப் அப்படிம்பாங்க. கிராஃப்னு என்னென்னா நமக்கு குடும்பம் பார்த்திங்கன்னா டெலகிராம் அப்படின்னா லெட்டர்ஸ், வார்த்தைகள். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா ஹோமோகிராஃப்னா லெட்டர்ஸ் ஒன்று போல் இருக்கும். இங்கே லெட்டர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே லெட்டர்ஸ் ஒன்று போல் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். கிரிக்கெட் இது எப்படி இருக்குது? நேம் ஒரே மாதிரி இருக்குது. கிரிக்கெட்டுங்கிறது ஒரே நேமில் இருக்குது, லெட்டர்ஸும் ஒரே லெட்டராக இருக்குது. ஆனால் இதில் கிரிக்கெட்டுங்கிறது நம்ம கிரிக்கெட் மேட்ச் விளையாட்டை குறிக்குது, கேமை குறிக்குது. இன்னொரு இடத்துல கிரிக்கெட்டுங்கிறது என்ன, விட்டில் பூச்சை குறிக்குது. அப்போ தெரிஞ்சுக்கிடணும். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கிடணும். கிரிக்கெட். அப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு ஒரே மாதிரி இருக்குது. சேம் சவுண்டு, என்ன சேம் சவுண்டு, ஆனால் லெட்டர்ஸும் சேமாக இருக்குது, ஸ்பெல்லும் என்னதான் இருக்குது, சேமாக இருக்குது, ஆனால் மீனிங் என்னதான் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்னென்னா ஹோமோகிராஃப். ஏன்னா லெட்டர்ஸ் சேமாக இருக்குது, ஆனால் மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே ஹோமோஃபோனுங்கிறது லெட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்தது ஏன்னா ஹெட்ரோனிம்ஸ். இப்போ ஹெட்ரோன்னு என்னென்னா டிஃப்ரெண்ட்னு அர்த்தம். டிஃப்ரெண்ட்னா ஆண் பெண் டிஃப்ரெண்ட். ஹோமோ ஆண், பெண், ஹோமோ சேம். அப்போ நிம்ஸுங்கிறது நம்ம சொன்னோம். நிம்ஸ்னா நேம்னு அர்த்தம். நேம். இதில் தான் நமக்கு என்ன வருதுன்னா சினானிம்ஸ்.
ஆண்டோனிம்ஸ் அகெயின்ஸ்ட் த நேம், சினானிம்ஸ்னா சிமிலர் நேம் அப்படிங்கிற மாதிரி வர்றது. நமக்கு தேவை என்னன்னா ஹெட்ரோஃபோன். அப்போ ஹெட்ரோஃபோன் எப்படி இருக்கணும் நமக்கு? ஹெட்ரோனா டிஃப்ரெண்ட்டு, ஃபோன்னா பொனிட்டிக்ஸ். பொனிட்டிக்ஸ்னால் சவுண்டு. சவுண்டு எப்படி இருக்கணும்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஏன்னா அப்போ ஹெட்ரோனா டிஃப்ரெண்ட் சவுண்டாக இருக்கணும். அப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா தான் புரியும். லீடு, லெட்டு, இதில் நமக்கு என்னெல்லாம் இருக்குது பாருங்க. சவுண்டு டிஃப்ரெண்ட், சவுண்டு டிஃப்ரெண்ட், ஸ்பெல் வந்து சேம், மீனிங் டிஃப்ரெண்ட். இப்போ சவுண்டு சேமாக இருந்தால் ஹோமோஃபோன், ஏன்னா சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஹெட்ரோஃபோன். அதில் நம்ம என்ன பார்க்குறோம் கேட்டிங்கன்னா ஹெட்ரோகிராஃப். ஹெட்ரோகிராஃப்னால் நம்ம என்ன பார்க்கணும் கேட்டிங்கன்னா நார்மலாக லெட்டர்ஸ் வந்து என்னதான் இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஏன்னா ஹெட்ரோகிராஃப்னு தனியாக பார்க்கலாம், அது கன்ஃபியூசபிள் வேர்ட்ஸில் பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஃபோனுங்கிறது என்ன கேட்டிங்கன்னா சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ரெண்டுமே சேமாக இருக்கா? இதில் வந்து லீடர் கைட் பண்ணுறது, ஒரு லீடர் பண்ணுறது என்ன கைட் பண்ணுறது, லீடர் சொல்கிற மாதிரி அந்த லீடு. இது வந்து லெட்டு காரியம். அப்போ லெட்டுங்கோ லீடுங்கோ. இப்போ சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் ஸ்பெல் வந்து சேமாக இருக்குது. இப்போ ஓரளவுக்கு உனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஹோமோஃபோன்னா என்ன, இன்னும் ஹோமோகிராஃப்னா என்ன, ஹெட்ரோஃபோன்னா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணால் ஸ்கூல் புக்கில் உள்ள டேட்டாவுக்கு நமக்கு போயிடலாம். இப்போ ஸ்கூல் புக்கில் நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையும் கொடுத்துருக்காங்க. முதல் இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா ஹோமோஃபோன்ஸ் பார்க்குறோம். பார்க்குறது நம்ம என்னென்னா ஹோமோஃபோன்ஸ் பார்க்குறோம். ஹோமோஃபோன்ஸ்னால் டக்குன்னு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நமக்கு தேவை. இப்போ 2 2 2 அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கணும். இதை வச்சு நம்ம படிச்சுக்கிடணும். அப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஒரு பாயிண்ட்டு சவுண்டு சேமாக சொல்கிறோம். ஹோமோஃபோன்ஸ் சேம் சவுண்ட். ஏன்னா ஸ்பெல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸ்பெல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மூணாவது என்ன, மீனிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மீனிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இதை தான் நம்ம பார்க்குறோம். ஹோமோனா சேம்னு அர்த்தம், ஃபோன்னா ஃபோனிட்டிக்ஸ் சவுண்டுன்னு அர்த்தம். இப்போ டெலிஃபோன்னா என்ன அர்த்தம் பாருங்கள். டெலிஃபோன் பிறகு பார்த்தீங்கன்னா டெலிவிஷன், டெலகிராம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெலின்னு வருதா? டெலினா தூரத்துலேருந்து வருதுன்னு அர்த்தம். தூரத்துலேருந்து சவுண்டை மட்டும் கேட்குறீங்க, அது டெலிஃபோன். தூரத்தில் உள்ள சேட்டலைட் மூலமாக விஷனை பார்க்குறீங்க, டெலிவிஷன். தூரத்துலேருந்து உங்களுக்கு ஒருத்தன் தந்தி அடிக்கான், லெட்டர் அனுப்பி விட்றான், அப்போ டெலகிராம். அந்த மாதிரி ஒரு மீனிங்கை நம்ம வந்து எக்ஸாம்பிள் வச்சுக்கிடுவோம். இப்போ ஸ்கூல் புக்கில் உள்ள டேட்டாவுக்கு போயிடுவோம். 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிக்குது. இங்கே நமக்கு நல்லா கவனிங்க. இப்போ பார்க்குறோம் ஹோமோஃபோன், சவுண்டு ஒரே மாதிரி இருக்கும், மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை மட்டும் தான் படிக்கிறோம். சவுண்டு ஒரே மாதிரி இருக்கும், மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்பெல்லும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் கவனிக்க வேண்டிய சவுண்டு மட்டும் தான் ஒரே மாதிரி இருக்கும், மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்பெல்லும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா அலௌடுன்னு இருக்குது. அலௌடுன்னா லவுடு, லவுடுன்னா லவுடு ஸ்பீக்கர் சொல்லுவாங்க. என்ன சவுண்டு குப்பு குப்பு குப்புன்னு சவுண்ட் அடிக்கும், லவுடு ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டே அப்படிம்பாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பயங்கர சத்தமாக பேசுறது, சத்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அலௌடு, உன்னை அலோவ் பண்ணிட்டாங்களா அப்படி கேட்பாங்க, உன்னை பெர்மிட் பண்ணிட்டாங்களா, உனக்கு அனுமதி கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறது. இப்போ நல்லா கவனிங்க, சவுண்டு சேமாக இருக்குது, மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸ்பெல்லும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ. ப்ளூங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூங்கிறது தெரியும். இந்த ப்ளூங்கிறது என்ன கேட்டிங்கன்னா கலர், வண்ணம். இப்போ ஒரு ப்ளூங்கிறது கலர்னு பார்த்துட்டோம். இன்னொரு ப்ளூ என்ன கேட்டிங்கன்னா ப்ளோவுடைய பாஸ்டன்ஸ். ப்ளோன்னா என்ன அர்த்தம்னா ஊதுறது. இந்த பலூன் ஊதுறோம் பார்த்தீங்களா, இப்போ அதனுடைய பாஸ்டன்ஸ் ப்ளூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீட்டு. நம்ம கடையில் போய் ஆட்டுக்கறி, நம்ம கோழிக்கறி வாங்குறோம் பார்த்தீங்களா, இறைச்சி, அனிமலுடைய இறைச்சி, ஃப்ளஷ். அடுத்த மீட்னா என்னென்னா டுகெதர். நீ யார் அவனை மீட் பண்ணியா அப்படிங்கிறது, கம் டுகெதர் மாதிரி அவனை மீட் பண்ணியா. அப்போ இந்த இடத்துல ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்குது, ஸ்பெல்லு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோல்னால் இப்போ ஒரு சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க, அதில் வில்லனுக்கு என்ன ரோலு, கதாநாயகனுக்கு என்ன ரோலு, காமெடியனுக்கு என்ன ரோல் இருக்குது பார்த்தீங்கன்னா, கேரக்டரை குறிக்குது ரோல். என்ன ரோல்னால் சுருட்டுறது. வீட்டில் பாய் வச்சுருப்போம்,
தூங்கி முடிச்சோன்னு என்ன பண்ணோம்னா அதை சுருட்டி வைப்போம். அப்போ அது வந்து என்னது ரோல். அடுத்தது பார்த்தீங்கன்னா சீன். சீனுங்கிறது நம்ம பார்ப்போம் படத்தில் இந்த சீன் எப்படிடா இருந்தது அப்படிம்போம். இப்போ SCNEன்னா என்ன இருந்ததுன்னா அந்த பார்ட் ஆஃப் பிளே, அந்த படத்தில் இந்த சீன் எப்படி இருந்துச்சு அப்படிம்போம். அடுத்த சீன் என்ன கேட்டிங்கன்னா சியுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ நம்ம சிங்கிறது ஒரு வெர்பு, அதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து என்னென்னா சா, அதோட பார்ட்டிசிபிள் என்னங்கன்னா சீன். அடுத்தது கேபிட்டல். கேபிட்டல்ங்கிறதுல பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இல்லை ஓ வரும், ஒரு இல்லை ஏ வருது. ஓன்னா என்ன கேட்டிங்கன்னா நார்மலாக லெஜிஸ்லேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, லெஜிஸ்லேட்டர்னா சட்டமன்றமோ பார்லிமெண்ட்டமோ அந்த பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பில்டிங்கில் தான் எல்லோரும் ஒன்றா கூடுவாங்க. அந்த கூடுறதுக்கு பேர் கேபிட்டல், அமெரிக்காவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இப்போ கூட போன தடவை ட்ரம்ப் தோற்ற உடனே ட்ரம்புடைய ஆதரவாளர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டலில் கூடினாங்க. இப்போ கேபிட்டல்னு என்னங்கன்னா அந்த சட்டமன்றம் இருக்கக்கூடிய பில்டிங்கில் கூடுறது. இது கேபிட்டல் என்னென்னா கேபிட்டல் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல்னு என்ன தலைநகரம். இந்தியாவுடைய கேபிட்டல் என்ன தலைநகரம். ஏன்னா தலைநகரம் எடுத்துடலாம். அதுபோக வெல்த்துன்னு சொல்லலாம். வெல்த்துனா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உன்ட்ட என்ன கேபிட்டல் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க, அது இந்த கேபிட்டல் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா போர்டு. என்ன போர் அடிக்கும்ல போர்டு. ஃபீலிங் அன்இன்ட்ரெஸ்டட் போர்டு. ஆமாம் போர்டு அதே தான், அதே ப்ரொனன்சியேஷன் தான் போர்டு. இந்த போர்டில் எத்தனை மெம்பர் இருக்காங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா அப்போ வந்து அந்த கமிட்டிங்கிறது போர்டில் எத்தனை மெம்பர் இருக்காங்கன்னு கேட்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு பிளாக் போர்டு அடிப்போம் பார்த்தீங்கன்னா, பிளாக் போர்டு பீஸ் ஆஃப் வுட்டிலேருந்து ஒரு பீஸ் எடுத்து என்ன பிளாக் போர்டு அடிக்கும். அப்போ போர்டுனா அன்இன்ட்ரெஸ்ட்டு, போர்டுனா என்னது கமிட்டி மெம்பர். அடுத்தது பார்த்தீங்கன்னா செண்டு அடிச்சோன்னு சொல்லுவோம்ல, அப்போ செண்டுங்கிறது ஒரு ஸ்மெல்லை குறிக்குது செண்டு. இந்த செண்டு CENT அப்படின்னா என்னென்னா அமெரிக்கன் டாலர் இருக்குது பார்த்தீங்களா, $100 இருக்குன்னா அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் ஒரு பகுதி ஒன்றை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சென்ட் அப்படிம்பாங்க. ஏன்னா அப்போ வந்து இல்லை $1 இருக்குன்னு வச்சுருங்க, $1 வந்து 100 பிரித்து வச்சு அதில் ஒரு பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா சென்ட் அப்படிம்பாங்க. அப்போ சின்ன பொருளாக இருக்கும், அப்போ 10 சென்ட் கொடுத்தா 5 சென்ட் கொடுத்தா அப்படிம்பாங்க. அப்போ 100 சென்ட் சேர்ந்தது $1. அடுத்து பார்த்தீங்கன்னா சன்னு எல்லாருக்கும் தெரியும், ஒரு மேல் சைல்டு. ஏன்னா இது எல்லாருக்கும் தெரியும். அடுத்த சன், இது எல்லாருக்கும் தெரியும், சூரியன். அடுத்தது சீனா நம்ம பார்க்குறது. இப்போ நான் உங்களை பார்க்குறேன், ஏன்னா லுக் வித் ஐஸ், கண்ணால் பார்க்குறது சி. அடுத்தது கடல். ஏன்னா கடல் கடல் சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் இன்னுன்னா நமக்கு என்ன கேட்டிங்கன்னா உள்ளேன்னு போட்டிருப்போம்ல, அவுட்டுன்னு போட்டிருப்பாங்க. டாக்டர்லாம் போய் பார்க்க போனீங்கன்னா அந்த போர்டில் போட்டிருப்பாங்க இன்னுன்னு போட்டிருப்பாங்க, இல்லைன்னா என்ன செய்வாங்க அவுட்டுன்னு போட்டிருப்பாங்க. அப்போ இன்னுன்னா இன்சைடு உள்ளே இருக்காருன்னு அர்த்தம், இன்சைடு வித்தின் உள்ளே இருக்காருன்னு அர்த்தம். இதே ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும், டபுள் இன் போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து 4-wheeler காரில் பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டோரம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் தான் கொடுத்துருப்பாங்க. அது ரோட்டோரம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹோட்டல் இருக்காது, சின்ன ஹோட்டல் தான் இருக்கும். அதெல்லாம் கொடுக்க ஸ்மால் ஹோட்டல். அந்த ஹோட்டலில் இந்த ட்ராவலர் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ராவலர் பயணம் செய்கிறவங்க வந்து அந்த இடத்துல தங்கிக்கலாம். இது வந்து ஒரு பிரிட்டிஷுடைய வார்த்தை. அந்த பிரிட்டிஷ் போகக்கூடிய அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன பார் அட்டாச்மெண்ட்டோட ஒரு ஹோட்டல் இருக்கும், சின்ன ஹோட்டலாக இருக்கும். அதுக்கு வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா நோ. அப்போ இந்த நோ எல்லாருக்கும் தெரியும், நோனா இல்லைன்னு அர்த்தம், மறுக்கிறது, டினையல், ரிஃப்யூஷல். ஃபஸ்ட் இருக்க நோனா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா ஐ நோ அப்படிம்பாங்க. இந்த புரியாத புதியன்னு ஒரு படம் வந்துச்சு, ரகுவரன் படம், அவனுக்கு பயங்கர ஹிட்டு. அந்த படம் பழைய படம் வந்த புதுசில் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாருமே கேட்பாங்க, ரகுவரன் இந்த இடத்துல வந்து எத்தனை தடவை நோங்கிறத யூஸ் பண்ணார் அப்படிம்பாங்க. அப்போ ஐ நோ அது ரகுவரனுக்கு உள்ள ஒரு பாடி லாங்குவேஜுக்கு எடுத்திருப்பாங்க. அப்போ நோனா தெரியும்னு அர்த்தம், நாலேஜ் அல்லது அவேர், அதை பற்றி எனக்கு தெரியும்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பீனா எக்ஸிஸ்ட், இருக்கிறது, இருத்தல் வெர்பு. இதே இது இருத்தவியல் அப்படிங்கிற மாதிரி வரும். இது டபுள்யூ வரும்,
டபுள்ங்கிறது நமக்கு தெரியும், தேனி. டபுள்ங்கிறது என்னது? தேனி. இதை நம்ம எக்ஸாம்பிளுக்கே பார்த்தோம். டூங்கிறது ப்ரிப்போசிஷனாக பார்க்கும்போது இக்குன்னு ஒரு மீனிங் வரும். இன்னொரு டூ என்ன கேட்டிங்கன்னா டைரக்ஷனுங்கிற மீனிங் வரும். டுவார்ட்ஸ், நீ எங்கே போகிற, கிழக்கே போகிறையா மேற்க போறியான்னு சொல்லி டைரக்ஷன் குறிக்கும். யூஸ் டு ஷோ ஆப் டைரக்ஷனை குறிக்கும், அல்லது பர்போஸ். அப்புறம் இந்த டூ நம்ம ஏற்கனவே டூவில் வந்து 2 ஓ வந்ததுன்னா நம்ம என்னன்னா இது டூ மச், இது டூ மச் அப்படிம்பாங்க. இது அதிகம், இது அதிகமாகும். அடுத்து நமக்கு இது நம்பரை குறிக்கிறது. ஏன்னா நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா வாட் அப்படிம்பாங்க, எலக்ட்ரிக் பவருடைய யூனிட். இந்த இதை வச்சு எஸ்ஐயில் ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. எலக்ட்ரிக் பவருக்கு வந்து வாட்டு. ஏன்னா கரண்டுடைய யூனிட் என்னன்னு கேட்பாங்க, ஆம்ப்பு. கரண்டுடைய யூனிட் என்னது? ஆம்ப்பு. எலக்ட்ரிக் சார்ஜ் அதனுடைய யூனிட் என்னன்னு கேட்பாங்க, கூலும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸுடைய யூனிட் என்னன்னு கேட்பாங்க, ரெசிஸ்டன்ஸ், ஓம். ரெசிஸ்டன்ஸை மாற்றி போட்டிங்கன்னா கண்டக்டன்ஸ், மின் கடத்தல், அது மின் தடை. கண்டக்டன்ஸ் வந்து மோ. ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், வோல்ட்டு. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸு வோல்ட்டு. எல்லாம் பார்த்து வச்சுருங்க, சயின்ஸில் கேட்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ரைட்டு, டிக் அடிக்கிறது, ரைட்டு பண்ணி அப்போ ரைட்னு என்னென்னா கரெக்டுன்னு சொல்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் ரைட்டு லெஃப்ட் அப்படிங்கிறது. அப்போ என்னென்னா டைரக்ஷனை காட்டுறது, லெஃப்ட்டுக்கு ஆப்போசிட். இன்னொன்று ரைட்டு எழுதுறது. ஏன்னா லெட்டர்ஸ், டூ ஃபார்ம் ஆஃப் லெட்டர்ஸை வச்சு ஒரு வேர்டை ஃபார்ம் பண்ணுறது. ஏன்னா நெக்ஸ்ட்டு வேர். வேர்னால் நமக்கு தெரியும், ஆருடைய ஃபாஸ்டன்ஸு வேர். இன்னொன்று வந்து வேர், அது வேர் தான். வேர்னால் நம்ம என்னது, சட்டையை வந்து என்னது வேர் பண்ணியிருக்கோம் அப்படிமோ, என்ன அணிஞ்சிருக்கும். அப்போ இந்த இடத்துல கிளாத்திங், நம்ம பாடி மேலே போட்டிருக்க கிளாத், வியரிங். நீ என்ன ட்ரெஸ் அணிஞ்சிருக்கேன்னு கேட்பாங்க, வியர். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேர். பேர்னா ஓப்பனாக இருக்கிறது, அதாவது துணி அணியாமல் இருக்குது. பேர் வித்தவுட் கவரிங், மூடாமல் இருக்கிறது. நேக்கடு. ஏன்னா பேர் நேற்று கூட பார்த்தோம் இடியம்ஸில், பேர் பண்ணுவோம், பேர் பாடி அப்படிம்பாங்க. அவன் வந்து ட்ரெஸ்ஸை அவுத்து போட்டிருக்கான் அப்படிங்கிறது மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா பேர். பேர்னு என்ன கேட்டிங்கன்னா பியர் அப்படிமோ. பியர்னு என்ன கேட்டிங்கன்னா நமக்கு தெரியும், பியர்னு என்னது, ஒரு அனிமல். என்ன அனிமல்? நமக்கு நேத்தான் பார்த்தோம், கரடி. அவை அந்த பியருங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு மீனிங் வந்து தாங்கி கொள்ளுதல். ஒருத்தங்க கையில் அடிபட்டுருக்கும், அதை கஷ்டப்பட்டு அந்த வலியை தாங்கிட்டு பேசிகிட்டு இருப்பான். அப்போ என்டியூர், தாங்கி கொள்ளுதல், ஏன்னா பியர். நெக்ஸ்ட்டு த்ரோன். த்ரோன்னு என்ன கேட்டிங்கன்னா முதல் இது பார்த்தீங்கன்னா த்ரோனுங்கிறது அரியணை. நம்ம ஹிஸ்ட்ரியில் படிப்போம். ஏன்னா ஷாஜகான் வந்து பீகாக் த்ரோன் அப்படிம்பாங்க, பீகாக் த்ரோன். மயில் வாகனம் வச்சிருப்பாரு, அதை வந்து நாதிர் ஷா வந்து படையெடுத்துட்டு வந்து கொள்ளடிச்சிட்டு போயிடுவார். நாதிர் ஷா 1739 வந்து படையெடுப்பார். அது முக்கியமான ஜிகே கொஸ்டின். அந்த மாதிரி த்ரோன். அடுத்த த்ரோன் என்ன கேட்டிங்கன்னா த்ரோவுடைய ஃபாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஏன்னா த்ரோவுடைய த்ரோ, த்ரூ, த்ரோன். நெக்ஸ்ட் 10th ஸ்டாண்டர்டில் நியூ. அப்போ இந்த நியூங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஒரு புதுசாக வந்திருக்குன்னு அர்த்தம். ரீசன்ட்லி மேடு, ரீசெண்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இது இப்போ பார்த்தோம், ரகுவரனை பற்றி பார்த்தோம். நோ, ஐ நோன்னு சொல்லுவான். அப்போ நோவுடைய நமக்கு என்ன கேட்டிங்கன்னா பாஸ்ட் டென்ஸ், அதான் நியூ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெர்டு. என்ன ஹெர்டுன்னா என்ன, ஆட்டு மந்தை, அனிமல். இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் அனிமல்ஸ்க்கு பயன்படுத்துவாங்க. ஹேர்டுன்னு என்னென்னா பெரும்பாலும் எதுக்கு பயன்படுத்துவாங்க, எலிஃபெண்ட்டுடைய கூட்டத்துக்கு பயன்படுத்துவாங்க. அதேமாதிரி ஹேர்டுங்கிறது ஹியருக்குள்ள பாஸ்டன்ஸ். ஹியர்னா கேட்குறது, கேட்குறதுக்குள்ள பாஸ்டன்ஸுக்கு என்ன ஹேர்டு. நெக்ஸ்ட்டு கோர்ஸு. இப்போ நம்ம வந்து நீங்கள் இன்ஸ்டியூட்லேயே ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்க போகிறேன் அப்படிம்பாங்க. அப்போ சப்ஜெக்ட்டு, ரயில்வே படிக்க போகிறீங்களா, என்ன கோர்ஸ் படிக்க போகிறீங்கிறது. அதுமாதிரி கோர்ஸு, ஏன்னா இந்த கோர்ஸில் போகிறீங்களாம்பாங்க. அந்த ரேஸ் கோர்ஸும்பாங்க பார்த்தீங்களா, ரேஸ் கோர்ஸ். இந்த குதிரை ரேஸ் கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரேஸ் கோர்ஸு. அந்த பாத் வழியை காட்டுதா, டைரக்ஷனை காட்டுதா, அந்த பாத்தில் சுற்றுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோர்ஸ், அதே தான், COASC. இது என்னென்னா நமக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா கரடு முரடாக இருக்குது. இந்த கூழாங்கல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, மண் வந்து பட்டு மாதிரி ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கு முந்தின ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கரடு முரடாக இருக்கும், பாதை கரடு முரடாக இருக்கும். அப்போ வந்து கோர்ஸ் அப்படிம்பாங்க.
இப்போ ஹோர்ஸ்னு என்ன கேட்டிங்கன்னா கரடு முரடாக இருக்கிறது. இப்போ ஹோர்ஸ்ன்னு ரஃப்பாக இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்னால் வந்து நம்ம நினச்சிடுவோம் 1 2 3 4 அந்த 4. அடுத்து 4 இன் ஃப்ரண்ட் அஹெட் நெத்தியை சொல்கிறது. 4 ரன்னர் நம்ம பார்த்தோம் முன்னோடிங்கிறது. அதே மாதிரி என்னது நம்ம முன்னாடி இருக்கிறது நெத்தி. இன் ஃப்ரண்ட் அஹெட். அடுத்து பீஸுங்கிறது நமக்கு தெரியும், நோபல் ப்ரைஸ் கொடுப்பாங்க, பீஸுக்காண்டி நோபல் ப்ரைஸ் கொடுப்பாங்க. இப்போ கூட வெனிசுலா நாட்டை சார்ந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ இந்த இடத்துல பீஸ்னால் என்ன கேட்டால் ஃப்ரீடம், அமைதியாக இருக்கிறது. அடுத்தது பீஸ், இது நம்ம இடியம்ஸில் பார்த்தோம், பீஸ் ஆஃப் கேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், வெரி ஈஸின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ வந்து பார்ட் ஆஃப் சம்திங், அப்படி ஒரு பீஸ்னால் துண்டு போடுறது. நெக்ஸ்ட்டு பாஸ்ங்கிறது நமக்கு தெரியும். பாஸ்ட்டுங்கிறது என்ன கேட்டால் நம்ம டேப் ரிகார்டு பார்க்கும்போது அல்லது செல்ஃபோனில் பார்க்கும்போது பாஸ் பண்ணுவோம். பாஸ் பண்ணால் என்ன கேட்டால் அப்படியே ஸ்டாப் பண்ணுறது. இது பாஸ்ட், இந்த பாஸ்ட் வரும்போது என்ன கேட்டிங்கன்னா எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறதுக்கு இந்த பாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிட்டான், அப்போ அந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு பாஸ் ஆகிட்டான் அப்படிமோ. ஏன்னா இந்த இடத்துலேருந்து அந்த இடத்த கடந்து போயிட்டானுங்க, அந்த இடத்துல மூவ்டுங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துறது. எக்ஸாம் பாஸ் பண்ணுறது, வெண்டு போய் இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு மூவ் பண்ணிட்டாங்கிறது பாஸ்ட். அடுத்தது வெதர். இந்த வெதர் பார்த்தீங்கன்னா வெதர் ஆர் அப்படிம்பாங்க. வெதர் ஆர், அதுவா இதுவா அப்படிங்கிறது. அப்போ வந்து அது வேணுமா இது வேணுமா அப்படிங்கிறது இல்லை, எக்ஸ்பிரஸிங்கே சாய்ஸ், இதுவா அதுவா அப்படின்னு டவுட் இருக்கிற இடத்துல வெதர்ன்னு சொல்லி பயன்படுத்துவோம். அப்போ வந்து டீயா காஃபியா அப்படிங்கிற இடத்துல வெதர். 2 பொருளை கம்பேர் பண்ணும்போது வெதர். 2க்கும் மேற்பட்ட பொருளை கம்பேர் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம், அந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடியது என்ன வார்த்தை யூஸ் பண்ணோம், இஃப் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து கொடுத்த வெதர். அடுத்தாப்புல இது எல்லாருக்கும் தெரியும், டெய்லி ரிப்போர்ட் கொடுப்பாங்க, வெதர் ரிப்போர்ட் அப்படிம்பாங்க, காலநிலை அறிக்கம். அப்போ அட்மாஸ்பியருடைய ஸ்டேட்டஸை சொல்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா லூஸ், ஏன்னா லூஸ் ஆகுறதுன்னா என்னென்னா இப்போ பேண்ட் டைட்டாக போட்டிருக்கோம், அது லூஸ் ஆகிட்டுன்னு அர்த்தம். அதை தான் இதில் கொடுக்காங்க. ஏன்னா நாட் டைட் ஆர் ஃப்ரீ, இந்த இது WOSE. இது லூஸ்ன்னு என்ன அர்த்தம்னா நம்ம கேம் விளாண்டுட்டு இருப்போம், நம்ம வந்து லூஸ் ஆயிரும். அது லூஸ்னால் லாஸ் பண்ணிட்டேன்னு அர்த்தம், விட்டுட்டோன்னு அர்த்தம், தோத்துட்டோன்னு அர்த்தம், ஏன்னா மிஸ்பிளேஸ் ஆகிட்டேன்னு அர்த்தம், அல்லது வின் பண்ணுற நேரத்தில் ஃபெயில் ஆகிட்டேன்னு அர்த்தம், ஃபெயில். 11th ஸ்டாண்டர்டில் உள்ள இது பார்க்கும்போது பாக்கெட்டுங்கிறது நமக்கு தெரியும், சட்டப்பையில் இந்த பாக்கெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து பாக்கெட் ஓ வரணும், POCKET. அப்போ வந்து ஸ்மால் பவுச் இந்த கிளாத்தில் செய்கிறது, ட்ரெஸ்ஸில் போடக்கூடியது. அப்புறம் பாக்கெட் PACKETங்கிறது என்னங்கன்னா நமக்கு இது எல்லாமே பால் பாக்கெட் யூஸ் பண்ணுவோம். பால் பாக்கெட் போடுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் பால் பாக்கெட். ஸ்மால் பேக்கேஜ், ஸ்மால் பார்சல், ஒரு பண்டல், பால் பாக்கெட்டை நான் வச்சுக்கிட்டேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபீட்டுன்னு என்ன கேட்டிங்கன்னா ஃபுட்டுடைய ப்ளூரல் ஃபார்ம். ஏன்னா அடுத்தது ஃபீட்டுன்னு என்ன கேட்டிங்கன்னா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறது. அப்போ இது வந்து ஃபுட்டுடைய ப்ளூரல் ஃபார்மு ஃபீட்டு. இது என்னென்னா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோட்டு போடுறோம்ல, கல்யாணத்துக்குலாம் கோட்டு போட்டு நிற்க பார்த்தீங்களா. இப்போ ஒரு கார்மெண்ட், ஒரு ட்ரெஸ்ஸு, என்ன கார்மெண்ட். இந்த கோட்டு நம்ம அடிக்கடி சொல்லுவோம், காந்தியுடைய கோட்டை ஞாபகம் வச்சுட்டே இருப்போம். அப்படின்னா என்னென்னா ஒரு ஆள் அடிக்கடி ஒன்று யூஸ் பண்ணுறாரு, இந்த ரிப்பீட் சம்மூன் வேர்ட்ஸ். நேற்று கூட ஒரு கோட்டு பார்த்தேன், அதாவது காந்தி சொன்னது தான், தாமதமாக வருவது அடுத்தவருடைய நேரத்தை திருடுவதற்கு சமம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகிட்ட உடனே நம்ம அரை மணி நேரம் லேட்டாக போகிறோன்னா அந்த மீதி நமக்கு வெயிட் பண்ணுறவங்க அரை மணி நேரம் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய நேரத்தை நம்ம நினச்சிடும் திருடுறதுக்கு சமம், அந்த மாதிரி கோட். அடுத்தது வியரி. வியரின்னு என்னென்னா டயர்டாகிட்டேன்னு அர்த்தம், ரொம்ப களைப்படை. ஃபேட்டிக்னா களைப்படைய செய்தல், ரொம்ப டயர்டாகிட்டங்கிறத வியரி. அதேமாதிரி வியரிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வீட்டில் எலக்ட்ரிக் வயர்லாம் சுத்தம் பார்த்தீங்களா, அதுதான் வியரி. இப்போ வியரின்னு என்னங்கன்னா எலக்ட்ரிக் வயர் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா பொடி கம்பி தான் உள்ளே போகும், செம்பு கம்பி, ஆனால் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ தான் கொடுக்காது, தின் பட் ஸ்ட்ராங். தின்னாக இருக்குன்னு உடஞ்சிடாது. இப்போ வியரி இப்போ வியரிங்கிறது டயர்டுங்கிறதுக்கு வியரி. இது வந்து என்ன இது. அடுத்து கில்ட்டுன்னு என்ன கேட்டிங்கன்னா குற்ற உணர்ச்சி. குற்ற உணர்ச்சி. ஃபீலிங் ஆஃப் ஹேவிங் டன் ராங். நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், அந்த குற்ற உணர்ச்சியில் இருக்கிறதுக்கு பேர் கில்ட்டு.
இது GUILT. அடுத்து கில்ட்டும்பாங்க, ஜரிகை. ஏன்னா இந்த டெக்கரேஷன் பண்ணும்போது இந்த சேலை பெண்களுக்கான ட்ரெஸ்லாம் இருக்கும்போது ஜரிகை வச்சுருப்பாங்க. அப்போ வந்து கோல்டு கவரிங், லேயர் ஆஃப் கோல்டு ஜரிகை கொடுக்குறது கில்ட்டு. அது டியர். ஏன்னா டியர்னால் தெரியும், மை டியர், லவ் பண்ணுறது. செரிஸ்ட்னா மதிக்கத்தக்க, போற்றத்தக்கக்கூடியது. அப்போ லெட்டர் எழுதும்போது மை டியர்னு சொல்லி போட்டு எழுதுறது, அப்போ போட்டக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டியர். டியருங்களா, இது டியர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து டியர். இது வந்து என்ன, மான். மானில் கொம்பு வைக்கிற மானுக்கு பேர் டியர். அப்போ அனிமல் வித் ஆண்டலர். ஆண்டலர்னா கொம்புன்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரூ. த்ரூனா என்ன கேட்டிங்கன்னா THROUGH. த்ரூனா என்னென்னா ஒரு இடத்துலேருந்து மூவ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகும். மூவ் இன் ஒன் சைடு அவுட் ஆஃப் த அதர். த்ரூ இதுலேருந்து அங்கே போகிறது. அடுத்தப்பட த்ரூ, இது த்ரோவுடைய பாஸ்டன்ஸ். நம்ம பால் த்ரோ பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதனுடைய பாஸ்டன்ஸ். அடுத்து பிரேக். பிரேக்னா என்னது, பிரேக்னா செப்பரேட்டுன்னு அர்த்தம், அல்லது ஸ்டாப் ஃபங்க்ஷன் அர்த்தம். அப்போ வந்து பிரேக்கிங் நியூஸ் அப்படிம்பாங்க. அப்போ பிரேக்கிங் நியூஸ்னால் என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, ஒரு நியூஸ் நடந்துட்டு இருக்குது, அதை பிரேக் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு நியூஸை உள்ள நுழைக்கிறது. அதான் ஸ்டாப் ஃபங்க்ஷனிங். அந்த ஃபங்க்ஷன் நிப்பாட்டிட்டு புதுசாக போடுறது பிரேக். ஏன்னா அல்லது உடைத்தல். ஏன்னா பிரேக்குன்னு என்ன அர்த்தம், உடைக்கிறதையும் பிரேக் தான்பாங்க. செப்பரேட்டாக உடைச்சி செப்பரேட்டாக பிரிக்கிறது. அடுத்து நம்ம வண்டியில் பிடிக்கக்கூடிய பிரேக். அப்போ வந்து பிரேக் பிடிச்சா வண்டி ஸ்லோவாகும், ஸ்லோவிங் ஏ வெஹிக்கிள். அல்லது ஸ்பீடு பிரேக்கும்பாங்க, அதுக்கு இந்த பிரேக் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வேஸ்ட். வேஸ்ட்டுன்னா நமக்கு தெரியும், சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணாதான்பாங்க, அது ஒரு வேஸ்ட்டு. அதான் WASTE, அதான் இது டெஸ்ட்ராய் பண்ணுறது, வேஸ்ட் பண்ணுறது. ஏன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா வேஸ்ட் WIST அப்படின்னு இடுப்புன்னு அர்த்தம். பெல்ட்டு கட்டுவோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து அதுதான் இது. ஏன்னா ஜஸ்ட்டுக்கும் கிப்புக்கும் நடுவில் உள்ள பகுதி என்னது, வேஸ்ட். இப்போ இடுப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெசன். லெசன் நமக்கு தெரியும், பாடம் எடுக்கும் பார்த்தீங்களா, பாடம் இன்றைக்கி என்ன லெசன் அப்படிம்பாங்க, எத்தனை லெசன் நடத்துனாங்கம்பாங்க. அப்போ இந்த இடத்துல லேர்னிங் பீரியடு. என்ன அடுத்தது லெசன். இதில் வந்து என்னென்னா லெஸ்ஸு, என்ன எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்கும். லெஸ்ஸுனா என்னது, மோர்னா அதிகம், லெஸ்ஸுனா குறைதல். அப்போ இந்த இடத்துல ரிடியூஸ் பண்ணுறது, ஸ்மாலர். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேல். பேல் எல்லோம்பாங்க, வெளிரிய மஞ்சள் கலர்பாங்க. வெளுத்த, வெளிரிய, இந்த மஞ்சள் கலர் அடிச்சிங்கன்னா வெளுத்துரும். அப்போ லைட்டின் கலர், கலர் வந்து மங்குறது, பேல். அடுத்த பேல்ங்கிறது இந்த வாளி, பக்கெட், PAIL, அது ஒரு கண்டெய்னர். அடுத்து ப்ரெட்டு. ப்ரெட்டுங்கிறது எல்லாரும் தெரியும், உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலில் சாப்பாடு வாங்க, ஒரு மாவில் செய்கிறது. அப்போ ஃபுட்டு மேட் ஃப்ரம் ஃப்ளோர். அடுத்த ப்ரெட்டு, இது வந்து என்ன, ப்ரீடிங் உடைய பாஸ்டன்ஸ். இனப்பெருக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய பாஸ்டன்ஸ். ஏன்னா ப்ரெட்டு. அடுத்தது 11th கம்யூனிகேஷன் இங்கிலீஷில் உள்ளது டியூ. ஏன்னா டியூங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் பார்த்தீங்கன்னா அந்த செடியிலலாம் பார்த்தீங்கன்னா பனித்துளி வந்து உட்காந்துருக்கும், அந்த டியூ தான் முதல்ல கொடுத்துருக்கு. டியூன்னு சொல்லி இந்த இது கூட உண்டு, நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் கூட உண்டு. ஏன்னா அப்போ வந்து டைனி ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆன் சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய அந்த பனித்துளி. அடுத்தது டியூ தான். நம்ம கடனுக்கு கட்டுவோம் பார்த்தீங்கன்னா டியூ, உனக்கு எத்தனை டியூ இருக்குன்னு கேட்பாங்க, என்னைக்கு கட்டுவோம்பாங்க. அப்போ என்னைக்கு கட்டுவோன்னு சொல்லும்போது எக்ஸ்பெக்டட். அடுத்தது கடன். ஏன்னா கடன் பட்டு இருக்கிறது, அப்போ கடன் பட்டு இருக்கும்போது நம்ம திரும்ப கட்டணும், அப்போ டியூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேல்னா என்ன கேட்டிங்கன்னா நமக்கு தெரியும், திமிங்கலம். ஏன்னா லார்ஜ் சி அனிமல்னா என்னது, திமிங்கலம், ஒரு பாலூட்டி. இது வந்து வேல். அடுத்த வேல் இது என்ன, அழுது புலம்புதல், இந்த WAIL. ஏன்னா லவுடு கிரை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்ன்னு நம்ம பார்க்குறது, ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படிம்போம்ல. அப்போ ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த ஹெட்டு, அல்லது சர்ஃபேஸுடைய ஃபேஸ் அப்படிம்பாங்க. இப்போ வந்து ஃபேஸு ஒரு அருங்கோணம் இருக்குன்னா 6 ஃபேஸ் இருக்குன்னு அர்த்தம்.
ஒரு ஸ்கொயர் இருக்குன்னா 4 ஃபேஸ் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஃபேஸ், FACE. அடுத்தது ஃபேஸ். ஃபேஸ்னால் என்னங்கன்னா ஸ்டேஜஸ். இந்த எலெக்ஷன் நடக்கும் போது ஒரே அடியில் எலெக்ஷன் வைக்க மாட்டான். மொதல் ஃபேஸ் ஒரு எலெக்ஷன் நடக்கும், ரெண்டாவது ஃபேஸ் ஒரு எலெக்ஷன் நடக்கும். அந்த மாதிரி காலகட்டம், பீரியட், இன்னியே ப்ராசஸ். அடுத்தது 12th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் அவுட் பண்ணிடு அப்படிம்பாங்க. ஷார்ட் அவுட்னா என்ன கேட்டிங்கன்னா அதை பிரித்து எடுத்துருங்கம்பாங்க. இப்போ இந்த இடத்துல நல்லா படிக்கிறவங்களும் இருப்பாங்க, ஆவரேஜாக படிக்கிறவங்களும் இருப்பாங்க, நல்லா படிக்காத ஆளுங்க இருப்பாங்க. இதை ஷார்ட் அவுட் பண்ணிடு அப்படிம்பாங்க, SORT. அப்படின்னா அவங்கள டைப் வரையாக பிரிச்சிருமா. ஷார்ட் அவுட்னா பிரிச்சிருமா. நல்லா படிக்கிறவங்கள ஒரு கேங்கும், ஆவரேஜாக படிக்கிறவங்க கேங்கும் பிரிச்சிருப்பாங்க. இப்போ ஷார்ட். அடுத்தது ஷார்ட், அதாவது சீக்குன்னா என்னங்கன்னா தேடுதல். ஏன்னா சீக்குன்னா நாடி செல்லுதல், தேடுதல், அதனுடைய பாஸ்ட் டென்ஸ். அடுத்து கேர், HAIR, இது எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா நம்ம தலையில் உள்ள முடி. நெக்ஸ்ட் ஹேர், ஏன்னா ஹேர்னா என்னன்னா நம்மளுடைய வாரிசு, இன்ஹெரிட். HAIRனா தலைமுடி, HEIRனா நம்மளுடைய என்னது இன்ஹெரிட், நம்மளுடைய வாரிசு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோமோனிம்ஸ். ஹோமோனா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சேம்னு அர்த்தம். நிம்ஸ்னா பார்த்தீங்கன்னா நேம்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அதாவது சேம் ப்ரொனன்சியேஷன் இருக்கும், சேம் ஸ்பெல் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும். இதுதான் பார்க்க போகிறோம். இல்லை 7th உள்ளது பார்த்திங்கன்னா ஃபேர்னால் நமக்கு தெரியும், நமக்கு வந்து ஃபன் ஃபேர் அப்படிம்பாங்க, பொருட்காட்சியை ஃபன் ஃபேர் அப்படிம்பாங்க. அப்போ வந்து என்னங்கன்னா ஃபன் ஃபேர், அப்போ வந்து ஒரு பொருட்காட்சி சொல்கிறது வந்து இது ஒரு கேம்ஸ் நடக்கிறது, ஒரு ஸ்டால் போடுறது, இதெல்லாம் வந்து ஃபேர். அப்போ FAIR இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா, போன இதில் பார்க்கும்போது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பெல் இருந்துச்சு. இங்கே ஸ்பெல்லு சேமாக தான் இருக்கும், ஏன்னா ஸ்பெல்லு சேமாக இருக்கும், ப்ரொனன்சியேஷன் சேமாக இருக்கும், மீனிங் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ வந்து FAIR தான், ரெண்டுக்குமே FAIR தான். ரெண்டாவது உள்ள ஃபேர் என்னென்னா, ஃபேராக இருக்கான் அப்படிம்பாங்க, ஹானஸ்ட்டாக இருக்காம்பாங்க, நேர்மையாக இருக்காம்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேர் அப்படின்னா அதாவது பயாஸ்லேருந்து விலகி இருப்பாங்க. பயாஸ்னு என்ன, ஒரு சார்பாக இருப்பாங்க, இவங்க ஒரு சார்பாக இருக்காங்க, நடுநிலைமையாக இருக்காங்கம்பாங்க, அது ஃபேர். அப்புறம் ஃபேருங்கிறது என்னென்னா அழகு கூட பயன்படுத்துவாங்க, ஃபேர் அண்ட் லவ்லி அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா SAW, இது நமக்கு தெரியும், ஏன்னா சியுடைய ஃபாஸ்ட் டென்ஸு அதான் இதில் கொடுக்குறாங்க, சியுடைய ஃபாஸ்ட் டென்ஸ். அதே மாதிரி அந்த சாங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, இந்த மரம் அறுப்பாங்க பார்த்தீங்களா, ரம்பம், அதுக்கு சாதான் அதான் இதில் கொடுக்காங்க. எ டூல் யூஸ்ட் ஃபார் கட்டிங் வுட்டு. நெக்ஸ்ட்டு ரோஸ், ஃப்ளவர் இருக்குது, அப்போ வந்து ஃப்ளவர். அடுத்தது ரோஸ் என்னங்கன்னா ரைஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய ஃபாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட்டு மார்ச், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், 3rd மந்த்து. அடுத்த மார்ச் ஃபாஸ்ட் அப்படிம்பாங்கல்ல, மார்ச் ஃபாஸ்ட், ஏன்னா வாக்கின் ஸ்டடி, மார்ச் பாஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, வரிசையாக நடக்கிறது, அதை குறிக்குது. அடுத்த CAN, கேன்னா என்ன கேட்டீங்கன்னா நமக்கு தெரியும், வாட்டர் கேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, வாட்டர் கேன், பாட்டில் கேன், அந்த மாதிரி ஒரு மெட்டல் வாட்டர் கேன், பாட்டில் கேன், என்னன்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், அந்த கேன். அடுத்த கேன்ங்கிறது ஐ கேன் டூ இட், என்னால் முடியும் அப்படிங்கிறது, ஏபிள், என்னால் முடியும் அப்படின்னு உங்களுடைய முடிகிற தைரியத்தை காட்டுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா LIV, தெரியும், லிவ்னா என்னது, உயிரோடு இருக்கான்னு அர்த்தம், அலைவ், எக்ஸிஸ்டாக இருக்கான்னு அர்த்தம். அதே நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் நடந்துச்சு, லைவ் ப்ரோக்ராம்னா ஹேப்பனிங் ரைட் நவ் பீயிங் ப்ராட்காஸ்ட், நேரடி தொலைக்காட்சி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்டுங்கிறது தெரியும், அவர் இருக்கும், அவரில் 60 மினிட்ஸ் இருக்கும், ஒரு மினிட்டில் 60 செகண்ட் இருக்கும். இப்போது 1/60th மினிட் டைமை கால்குலேட் பண்ணுற செகண்ட். ரெண்டாவது செகண்ட், ஃபஸ்ட்டு செகண்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் ஆஃப்டர் த ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது, ஏன்னா 1வது 2வதுன்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் பேண்டு வாசிக்க கூடுவாங்க. இப்போ பேண்டுனா குரூப் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு வாசிக்கக்கூடியது பேண்டு. இன்னொரு பேண்டு எல்லாத்துக்கும் ஒரே ஸ்பெல்லு தான், ஏன்னா இன்னொரு பேண்டு என்னங்கன்னா ரப்பர் பேண்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இது.
ஏன்னா அட்ரஸ்னால் விலாசம், அவனுடைய அட்ரஸ் என்னன்னு சொல்கிறது. அப்போ ரெண்டுக்கும் ஒரே இதுதான் அட்ரஸ். இன்னொரு அட்ரஸ் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம பிரசிடென்ட் அட்ரஸ் கொடுக்காருமோம்ல, கவர்னர் அட்ரஸ் கொடுக்காங்கன்னு சொல்லுவோம்ல, உரை நிகழ்த்துறார். நெக்ஸ்ட்டு ரைட்டு, லெஃப்ட் ரைட்டுங்க. அப்போ லெஃப்ட்டுக்கு பாஸ்ட் டென்ஸு, ஆப்போசிட் வந்து இது ரைட்டு. அடுத்த ரைட்டு நீ செஞ்ச செயல் ரைட்டுங்கிறது கரெக்டாக பண்ணிட்டேங்க, ட்ரூவாக பண்ணிட்டேன்னு அர்த்தம். அப்புறம் லீகல் டேர்மில் பார்க்கும்போது உரிமை, நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு படிக்கும்ல, ஃபண்டமெண்டல் ரைட் உரிமை. அடுத்த பிரைட்டாக இருக்குது, சன் வந்து பிரைட்டாக இருக்குமோ, அப்போ வந்து சைனிங்காக இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று என்ன, பிரைட் ஸ்டூடெண்ட்டுமோ, அப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்கான்னு அர்த்தம். இன்டெலிஜென்ட்னா என்ன அர்த்தம், குயிக் டு லேர்ன்னு அர்த்தம். அடுத்து எக்ஸ்பிரஸ்னால் மூஞ்சில் எக்ஸ்பிரஸ் காட்டுறது, சந்தோஷமாக இருந்தாலும் மூஞ்சில் எக்ஸ்பிரஸ் காட்டுறது, துக்கமாக இருந்தாலும் எக்ஸ்பிரஸ் காட்டுறது. அப்போ அவனோட ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, ஏன்னா உணர்வை வெளிப்படுத்துதல். இன்னொன்று எக்ஸ்பிரஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து முத்துநகர் எக்ஸ்பிரஸ்பாங்க, அப்போ வந்து ஃபாஸ்ட்டு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை குறிக்கிறது. நெக்ஸ்ட்டு கைண்டு வகைகள், இதில் எத்தனை கைண்ட் இருக்குது அப்படிம்பாங்க, எத்தனை வகைகள் இருக்குமாங்க, டைப்பு அல்லது கேட்டகரி, எத்தனை கேட்டகரி இருக்குங்கிறது. இன்னொரு கைண்டுங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, கைண்டாக இருக்காம்மா, அவன் மனித நேயமாக இருக்கான் அப்படிம்பாங்க, ஜென்டிலாக இருக்கான்னு அர்த்தம், கேரிங்காக இருக்கான்னு அர்த்தம். அப்போ வந்து அவனுக்கு கைண்டாக இருக்காம்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெல்னா குட் ஹெல்த், ஏன்னா ஐ எம் வெல் அப்படிமோ, இப்போ ஹெல்த்தாக இருக்கான்னு அர்த்தம். அப்போ வந்து குட் ஹெல்த்தாக இருக்கிறது அல்லது குட் கண்டிஷனாக இருக்கிறது. அடுத்த வெல்லுங்கிறது தெரியும் எல்லாத்துக்கும், ஒரே ஸ்பெல்லு தான். வெல்லுங்கிறது கிணறு. அப்போ கிணறுனா என்னென்னா, மண்ணுக்குள்ளே ஒரு ஓட்டையை போட்டு தோண்டி எடுத்துகிட்டே இருக்கும், கீழே வந்து என்ன தண்ணி வருது, அதான் கொடுக்கான். டீப் ஹோல் டக் டு அப்டைன் வாட்டர், அதுதான் ஆயில் கிணறு அப்படிம்பாங்க. அடுத்தது கிரிக்கெட்னா இப்போ தான் மேட்ச்சு, ஏன்னா இப்போ தான் நம்ம கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சு. இந்தியா வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஃபஸ்ட் டைமாக உமன்ஸ் வேர்ல்டு கப்பில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 50 ஓவர் வேர்ல்டு கப்பில் வின் பண்ணியிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஃபீட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த சீரீஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னா, தீப்தி சர்மா மேன் ஆஃப் த சீரீஸ். மேன் ஆஃப் த மேட்ச் யார் கொடுக்காங்கன்னா, செஃபாலி வர்மா. இது கண்டிப்பாக இந்த வருஷம் உள்ள எல்லா எக்ஸாம்லையுமே இந்த கிரிக்கெட்டுங்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க. எஸ்ஏல உறுதியாக இதுதான் கொஸ்டின், அவுட்டு மாதிரி தான், ஸ்போர்ட்ஸ் கொஸ்டினில் இதுதான் கேட்பாங்க. அடுத்த 9th ஸ்டாண்டர்டில் வில்லுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பவர், அவனுக்கு என்ன பவர் இருக்குற மாதிரி, வில் பவர்மாங்க பார்த்தீங்களா, வில் பவர், அவனுக்கு பயங்கர வில் பவர் இருக்குப்பா அப்படிம்பாங்க. ஆள் நோஞ்சாமல் இருந்தாலும் வில் பவர் பயங்கரமாக வச்சுருக்காம்பாங்க. அப்போ நான் அவனுடைய எபிலிட்டியை குறிக்கிறது. இன்னொரு வில் என்னன்னா, உயில் எழுதிட்டாங்கன்னு சொல்கிறது, லீகல் டேம். உயில் ஒரு டாக்குமெண்ட், லீகல் டாக்குமெண்ட். அடுத்து வாட்ச், நம்ம கையில் ஒரு வாட்ச் கட்டியிருக்கோம், வாட்ச் ஏன்னா அப்போ ரிஸ்ட்டு, இந்த வாட்ச் இது ரிஸ்ட்டில் டைம் பார்க்குறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கட்டியிருக்கோம். இன்னொரு வாட்ச், இப்போ நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு இருக்கீங்க, வாட்ச் பண்ணுறீங்க, அப்சர்வ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு பவ், ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா வணக்கம் சொல்கிறதுக்கு இப்படி குனிஞ்சு வணக்கம் சொல்லுவாங்க, அதுதான் பெண்டு ஃபார்வேர்டு இன் ரெஸ்பெக்ட் எங்கே, ஜப்பானில். அடுத்தது பவுன்னு என்னங்கன்னா, அம்பு விட்றோம் பார்த்தீங்களா, அந்த இதுக்கு வரைக்கும் பவ். வெப்பன் ஃபார் சம்திங் ஆரோ. டைஜஸ்ட், நம்ம நிறைய சாப்பிட்றோம், உடம்புல போனோன்னா சின்ன சின்ன பார்ட்டாக பிரிஞ்சு என்ன டைஜஸ்ட் ஆகிடுது, பிரேக் டவுன் ஃபுட்டு. அடுத்த டைஜஸ்ட்டு, ஹிண்டு பேப்பர், இங்கிலீஷ் ஹிண்டு பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துட்டு என்ன பண்ணால் அதில் சைடில் போட்டிருப்பாங்க டைஜஸ்ட்னு சொல்லிட்டு, அந்த ஆர்டிக்கலில் முக்கியமான பாயிண்ட் மட்டும் டைஜஸ்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, சம்மரியை கொடுத்துருப்பாங்க, சம்மரி. அடுத்த ஃபிட்டு, ஏன்னா இப்போ வந்து ஒரு ட்ரெஸ்ஸு போடுறோம், நமக்கு எது ஃபிட்டாக இருக்குது, எம்மு போட்டால் ஃபிட்டாக இருக்கா, எள்ளு போட்டால் ஃபிட்டாக இருக்கா, எஸ்ஸு போட்டால் ஃபிட்டாக இருக்கான்னு அந்த சூட்டபுள் ஒரு ட்ரெஸ் கோடு, ட்ரெஸ்ஸை ஃபிட் பண்ணுற மாதிரி நான் சூட்டாக இருக்கிறது. இன்னொரு ஃபிட் என்ன கேட்டிங்கன்னா, சட்டன் அட்டாக், இந்த ஃபிக்ஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, சட்டன் அட்டாக் ஆகி அன்கான்ஷியஸ் ஆகிடுவாங்க, அந்த மாதிரி ஃபிட்டு. அடுத்து மேட்ச்னால் நமக்கு தெரியும், கேம், கண்டஸ்ட்டு, மேட்ச்சு. அடுத்த மேட்ச்னால் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்காம பார்த்தீங்கன்னா, மேட்ச் த ஃபாலோவிங், என்ன தட் இஸ் ஈக்குவல் சூட்டபுள். அடுத்து பேங்குனா என்ன தெரியும், இப்போ வந்து ஸ்டேட் பேங்க் இருக்குது, இப்போது ஒரு ஃபினான்சியல் இன்ஸ்டியூஷன். இன்னொரு பேங்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பேங்குங்கிற வார்த்தையே, பேங்குக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. ஆனால் அந்த பேங்குங்கிற வார்த்தையே எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ரிவர் பேங்க்லேருந்து தான் வந்துச்சு. அப்போ இந்த ரிவர் பேங்குங்களையும், அந்த ரிவர்லேயும் பேங்கை யூஸ் பண்ணுவாங்க, அதான் சைட் ஆஃப் த ரிவர் அப்படிம்பாங்க. ஆற்றங்கரை,
அடுத்து பென்னு, இதான் பென்னு ஏன்னா ரைட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்தாப்புல ஒரு பெண் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா என்க்ளோசர் ஆஃப் ஃபார் அனிமல்ஸ். இப்போ வந்து அனிமல்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பட்டிமே அடித்து போட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, 4 செட் அடித்து ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு வருவாங்க, கடைசியில் பட்டியில் போட்டு வச்சுருவாங்க பட்டி. இப்போ பெண்ணுங்கிறதுக்கு பட்டிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. அடுத்த ரோ, என்ன இதான் ரோ, டீல் சீரீஸாக போடுற லைனாக போடுறது ரோ, அதான் லைன் ஆஃப் சீரீஸ் அப்படிங்க. அடுத்த ரோனா இந்த வாய் சண்டை போடுறது, குவாரல் அப்படிம்பாங்க, ஏன்னா வாயில் சண்டை போடுறது. அடுத்து கிளப்புன்னா நமக்கு தெரியும், ஏன்னா நிறைய கிளப் இருக்கும், ஆஃபீஸர் கிளப்புன்னு ஒரு கிளப் இருக்கும், நிறைய கிளப் இருக்கும். அப்போ ஒரு அசோசியேஷன். இன்னொரு கிளப் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹெவி ஸ்டிக் யூஸ்ட் அஸ் ஏ வெப்பன். இந்த சினிமா படத்துலலாம் பார்ப்பீங்க, பெரிய ஸ்டிக் இருக்கும், அந்த ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும், கம்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும், இதை வச்சு அடிப்பாங்க. இல்லை நம்ம படத்தில், தமிழ் படத்தில் என்ன செய்வாங்கன்னா இந்த செயின் அந்த இதுக்கு கட்டியிருப்பாங்க, முள்வேலி இருக்கும், அந்த இரும்பு வச்சு அதை சுற்றிட்டு அடிப்பான், அந்த இதுதான் கிளப். அடுத்து பார்த்தீங்கன்னா மேங்கிறது மேபி எப்படி போகல, மேபி ரெயின்ஃபால், மழை வர்ற மாதிரி இருக்குது, அநேகமாக மழை வரலாம் அப்படிங்கலாம், அநேகமாக பாசிபிலிட்டின்னு அர்த்தம். இந்த மே என்னன்னா நம்ம இது எடுத்துக்கலாம், ஏன்னா 5th month ஆஃப் த இயர், 5வது மாதம். அடுத்து சேஃப்னா என்ன கேட்டிங்கன்னா அவன் வந்து சேஃபாக இருக்காங்கிறது, அப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கான், அவனுக்கு அச்சுறுத்தல் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது, ஃப்ரீ ஃப்ரம் டேஞ்சர். இன்னொரு அடுத்தாப்புல சேஃப்னு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா சேஃப்கார்டு. இந்த வங்கியிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சேஃப்டி பெட்டி வச்சுருப்பாங்க, சேஃப்டி பாக்ஸ், ஸ்ட்ராங்கர் பாக்ஸ். சேஞ்சுனா டிஃப்ரெண்ட்னு அர்த்தம், சேஞ்சு டு மேக் டிஃப்ரெண்ட், இதை சேஞ்ச் பண்ணிடுமா, இதை மாற்றிடு அப்படிங்கிறது, மாற்றுதல். இன்னொன்று என்ன, உன்ட்ட சேஞ்ச் இருக்கா அப்படிம்பாங்க, காயின்ஸ் இருக்கா, ஸ்மால் மணி இருக்கா, சின்ன சில்லற அமௌண்ட் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கார்த்திக்கு இவனுடைய வெட்டு இருக்கும், சந்தன வெட்டு. அப்போது ஒரு சேஞ்சுங்கிறது நீ சேஞ்ச் பண்ணிடுங்கிறது, மாறிடுங்கிறது. இன்னொரு சேஞ்சுங்கிறது சில்லற பணம் வச்சுருக்கியான்னு அர்த்தம். போர் போடுறது, ஒரு ஓட்டை போடுறது, ஹோல், டு மேக் ஏ ஹோல். இன்னொன்று போர் அடிக்குதுன்னா என்னென்னா டயர்டாக வருது, டல் அடிக்கிறது. அடுத்து பால்னா என்ன, நம்ம கேமில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பால். அதே பால் தான் என்ன கேட்டிங்கன்னா ஒரு டான்ஸ் பார்ட்டியில் சின்ன ஃபார்மல் டான்ஸ் வைப்பாங்க, அதுக்கும் பால் தான் பாங்க. அடுத்த கிரவுண்டுன்னு என்ன கேட்டிங்கன்னா பூமியுடைய சர்ஃபேஸ், எத்தனை கிரவுண்டு பூமி வேணும்பாங்க, ஏன்னா எத்தனை கிரவுண்டு வேணும்பாங்க. சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டு தான் பாங்க, 5.5 சென்ட். இப்போ வந்து ஒரு கிரவுண்டு எர்த்துடைய சர்ஃபேஸ். இன்னொரு கிரவுண்டு என்ன கேட்டிங்கன்னா ஒரு கேஸ் ஃபைல் பண்ண போகிறீங்கன்னா அந்த கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு உன்ட்ட என்ன கிரவுண்ட் இருக்கும்பாங்க, உன்ட்ட என்ன ஆதாரம் இருக்கும்பாங்க. த ரீசன் ஃபார் பேசிஸ் ஃபார் சம்திங், ஆதாரம், எந்த கிரவுண்டில் நீ வந்து கேட்குற அப்படிம்பாங்க, எந்த ஆதாரத்தில் நீ வந்து கேட்கம்பாங்க. அப்புறம் உனக்கு டிப்ஸ் கொடுக்காங்க, அட்வைஸ் கொடுக்குறாங்க, அல்ல ஒரு ஜட்ஜஷன் கொடுக்காங்க, அது பேர் டிப்பு. இன்னொரு டிப் என்னங்கன்னா பாயிண்டடாக இருக்கிறது, ஷார்ப்பாக இருக்கிறது, டிப்பாக இருக்குன்னு அப்படிம்பாங்க. ஆணி வந்து டிப்பாக இருக்கும்பாங்க. டோஸ்ட்னா என்ன கேட்டிங்கன்னா நம்ம டோஸ்ட் பண்ணுறோம்ல, ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணுறோம்ல, அதை தான் கொடுக்குறாங்க. டோஸ்ட் ப்ரௌன்டு ப்ரெட்டு. அடுத்த டோஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு மீனிங் என்னங்கன்னா யூரோப்பியன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி வைக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த கல்யாண வீட்டில், சினிமா படத்தில், மலையாள படத்தில் எல்லாத்தையும் சீன் வச்சுருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் வந்து கல்யாண வீடாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா ட்ரிங்கிங் பார்ட்டி வைப்பாங்க. ஆக்ட் ஆஃப் ட்ரிங்கிங் இன் ஹானர் ஆஃப் சம் ஒன், ஒரு ஆளை ஹானர் பண்ணுறக்காண்டி வைப்பாங்க. அடுத்து ஃபயருங்கிறது தெரியும் நமக்கு, நெருப்பு. இன்னொரு ஃபயர் என்னன்னு கேட்டிங்கன்னா டிஸ்மிஸ் ஃப்ரம் ஏ ஜாப்லேருந்து ஒருத்தர் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ரிமூவ் பண்ணிட்டாங்க, லே ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஃபயர். டிஸ்மிஸ்ங்கிறது வேறு, ரிமூவ்ங்கிறது வேறு. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஃபர்தராக எக்ஸாம் எழுதி வேறு வேலைக்கு போகலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி வேலைக்கு போகும்போது அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்தராக எக்ஸாம் எழுத முடியாது. நெக்ஸ்ட்டு கிரெயின், பெரிய கிரெயின் வச்சு தூக்குவாங்கன்னு சொல்லுவாங்களா, அதான் த மிஷின் யூஸ் டு லிஃப்ட். இன்னொரு கிரெயின் என்னங்கன்னா ஒரு பறவை இருக்கும், கிரெயின் சொல்லிட்டு ஒரு வாத்து மாதிரி ஒரு பறவை இருக்கும், லாங்கு நெக்கடு பேடு. நெக்ஸ்ட்டு பிளாக்னா என்ன கேட்டிங்கன்னா இந்த ஃபேவர் பிளாக் அப்படிம்பாங்க, இந்த தரையில் பதிக்க சாலிட் பீஸ் ஆஃப் மெட்டீரியல். ஹாலோ பிளாக் செங்கல்பாங்க. அப்போ ஹாலோ பிளாக் செங்கல், ஃபேவர் பிளாக்னா தரையில் பதிக்கிறது. இன்னொரு வந்து பிளாக் பண்ணிட்டாங்கம்பாங்க, உன் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்கம்பாங்க. அப்போ வந்து ஸ்டாப், உன் நம்பரை ப்ரிவென்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம், வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ இதுதான் நமக்கு வந்து ஹோமோனிம்ஸ். அடுத்து கோமோகிராஃப். கோமோனா ஏற்கனவே பார்த்தோம், சேம். கிராஃப்னா இந்த லெட்டர்ஸ், டெலகிராஃப்.
டெலகிராம்னு சொல்லுவாங்க லெட்டர்ஸ். அப்போ இங்கே என்னென்னா லெட்டர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கணும். இப்போ சேம் லெட்டர்ஸ் அதே தான், ஏன்னா சவுண்டு சேமாக இருக்கும், மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதான் பார்க். நம்ம பார்க்குங்கிறது பார்க்கு நம்ம எதை குறிக்குங்கிறீங்கன்னா வண்டியை பார்க் பண்ணிட்டியாம்மா. அப்போ வெஹிக்கிளை டெம்பரரியாக பார்க் பண்ணிட்டியான்னு அர்த்தம், பார்க்கிங். அடுத்த பார்க்குங்கிறது பூங்கா, ஏன்னா பப்ளிக் ஏரியா வித் ட்ரீ அண்ட் பிளே கிரவுண்ட், பூங்கா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்னா என்னென்னா ஒரு பொருள், எ திங்க் தட் கேன் பி சீன் அட்டாச்சு, ஒரு பொருளை தொட்டு பார்க்கலாம் இது பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் தருது, கோர்ட்டில் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறது. ஏன்னா அதாவது டு ஆப்போஸ் பண்ணுறது, அப்ஜெக்ட் பண்ணுறது. கோர்ட்டில் சொல்லுவாங்க அப்ஜெக்ஷன் ஒரு ஆனர் அப்படிம்பாங்கள்ல, அல்லது டிஸ்அப்ரூவல் பண்ணுறது. அடுத்து நெக்ஸ்ட்டு அப்போ நீங்கள் வந்து இது வந்து என்னென்னா ப்ரொனன்சியேஷன் சேமாக இருக்கும், வேர்டு சேமாக இருக்கும், மீனிங் டிஃப்ரெண்ட். அதே தான். ஊண்டுன்னா என்னது, கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஊண்டிங் ஆகிட்டாங்கம்பாங்க. அப்போ இன்ஜூரி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம், காயம், இன்ஜூரி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஊண்டுங்கிறது என்னென்னா வைண்டுன்னு இருக்குல்ல, வைண்டுனா நம்ம அந்த எலக்ட்ரிக்கலில் பார்த்திங்கன்னா காயில் வைண்டிங் பண்ணுறாங்கம்பாங்க, ஃபேனில் இல்லை அந்த வைண்டுடைய பாஸ்டன்ஸ். அடுத்து கண்டென்ட். இப்போ நம்ம குரூப் 1 மெயின்ஸ் எழுதுகிறோம், கண்டென்ட் நல்லா எழுதுங்கம்பாங்க. அப்போ சப்ஜெக்ட் வந்து நல்லா இருக்கணும், நிறையா இருக்கணும் சப்ஜெக்ட் கண்டென்ட்டு. இன்னொன்று என்னங்கன்னா எனக்கு இந்த கண்டென்ட் போதும் அப்படிமோ, பீயிங் சாட்டிஸ்ஃபைடு, திருப்தி. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட். நம்ம இந்த ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேம்பாங்க, பீஸ் ஆஃப் ஒர்க். நீ இந்த ப்ராஜெக்ட் நீ தான் எடுத்திருக்கேம்பாங்க, இந்த பீஸ் ஆஃப் ஒர்க் நீ தான் எடுத்திருக்கேம்பாங்க, ப்ராஜெக்ட். இன்னொன்று வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்லாம் கட்டும்போது பார்த்தீங்கன்னா வீடை கட்டும்போது வீட்டில் வந்து அந்த எலிவேஷனுக்காண்டி இந்த ப்ராஜெக்ட் பண்ணு அப்படிம்பாங்க, அதை முன்னாடி இழு அப்படிம்பாங்க. இந்த எக்ஸ்டெண்ட் சம்திங் ஃபார்வர்டு, இது வந்து ப்ராஜெக்ட் இது முன்னே நீட்டி கொண்டு வர்றது, ப்ரொஜெக்ட் பண்ணுறது, அதாவது ப்ராஜெக்ட்டு, இது ப்ரொஜெக்ஷன். பிக்சர், ஏன்னா PITCHER. இது என்னென்னா ஒரு தண்ணி ஊற்றுற ஜக்கு இருக்கும் பார்த்தீங்களா, ஜக்கில் நம்ம என்ன தண்ணி ஊற்றுறோம் பார்த்தீங்களா. கண்டெய்னர் யூஸ்ட் ஃபார் ஹோல்டிங், தண்ணியை பிடிச்சி வைக்கிறது, போரிங் லிக்விட் ஊற்றுறது. ஒரு ஜக்கை தான் நான் சொன்னேன் பிக்சர் அப்படிம்பாங்க. இது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கன்ஃபியூசபிள் வேர்ட்ஸ், இது வேறு தனி டாபிக். கன்ஃபியூசபிள் வேர்ட்ஸ் பார்க்குறதுக்கு ஒன்று போல் தெரியும், இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொனன்சியேஷனும் டிஃபர் ஆகும், லெட்டர்ஸும் டிஃபர் ஆகும், மீனிங்கும் டிஃபர் ஆகும். வார்த்தை ப்ரொனன்சியேஷனும் டிஃபராக இருக்கும், ஸ்பெல்லிங்கும் டிஃபராக இருக்கும், மீனிங்கும் டிஃபர் ஆகும். கன்ஃபியூசபிள் வேர்ட்ஸ் அதில் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா பிக்சர்னு சொல்லும்போது என்ன கேட்டிங்கன்னா ஒரு வாளி, ஏன்னா தண்ணி பிடிக்கக்கூடிய ஒரு வாளி. அடுத்தது பார்த்திங்கன்னா பிக்சர்னால் நம்ம தெரியுமில்ல, படம், ஒரு இமேஜ், ஒரு டிராயிங், ஒரு ஃபோட்டோகிராஃப். அடுத்தது அக்செப்ட், இந்த விஷயத்தை நீ அக்செப்ட் பண்ணிட்டியாம்பாங்க, அக்ரி பண்ணிட்டியான்னு அர்த்தம், ஒத்துக்கிட்டியான்னு அர்த்தம். எக்ஸப்ட், தவிர்த்துட்டியா, அந்த விஷயத்தை தவிர்த்தல். எக்ஸப்ட், எக்ஸ்க்ளூடு, அதை விட்டுட்டியா அப்படிங்கிறது எக்ஸப்ட். எமிக்ரேட்னா இப்போ இந்தியா இருக்குன்னு வச்சுருங்களேன், இந்தியான்னு வச்சுக்கிடுவோம். இந்தியான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்தியாவிலேருந்து வெளியே போகிறாங்கன்னு வச்சுங்களேன், அது எமிக்ரேஷன்பாங்க. வெளியே இருந்து உள்ளே வராங்கன்னு வச்சுங்களேன், அது இமிக்ரேட். அப்போ அதை தான் கொடுங்க, எமிக்ரேட். என்ன, ஒரு லீவ் ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி, கம் இன்டு ஃபாரின் கண்ட்ரி, ஃபாரின்லேருந்து வர்றது. பிசைடுனா அருகில்னு அர்த்தம், பை த சைட் ஆஃப், உன் பக்கத்துலன்னு அர்த்தம், பை த சைட் ஆஃப். இந்த சைடில் உள்ளவனும் பிசைடுங்கணும், இந்த சைடில் உள்ள பிசைடுங்கணும். இப்போ பிசைட்ஸும்பாங்க, எஸ்ஸு சேர்ந்து வரும். எஸ்ஸு எக்ஸ்ட்ரா வந்தோன்னா, எக்ஸ்ட்ரா வருது பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் என்னென்னா அடிஷன் வச்சுக்கணும். மேலும் அப்படிங்கிறது அடிஷன், இன்னும் மேலும். அப்போ வந்து பக்கத்தில் இருக்கவங்கள பிசைடு, இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்தாங்கன்னா அது பிசைட்ஸ். எலிஜிபிள், நீ இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆகிட்டியான்னு கேட்பாங்க, குவாலிஃபை ஆகிட்டியான்னு கேட்பாங்க. லெஜிபிள்னா நீ எழுதக்கூடிய லெட்டர் வந்து வாசிக்கக்கூடியதாக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லெஜிபிள்னா நாட் கிளியர் எனாஃப் டு ரீடு, அதை வாசிக்க முடியாத லெவலில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எமினன்ட் பர்சனாலிட்டி அப்படிம்பாங்க. அதாவது ஒரு டாக்டர் இருக்காங்கன்னா டாக்டரில் ஒரு சிறந்த வல்லுநர், இன்ஜினியர் இருக்காங்கன்னா இன்ஜினியரில் சிறந்த வல்லுநர், ஃபேமஸ், எமினன்ட் பர்சன்பாங்க.
இமினன்ட் அப்படிம்பாங்க. இமினன்ட்னா என்னென்னா உடனடியாக, இம்மிடியேட்டுமோம்ல அது மாதிரி இமினன்ட், அபவுட் டு ஹேப்பன் வெரி சூன். அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லிசிட் லிக்கர் அப்படிம்பாங்க, கள்ளச்சாராயத்தை. அப்போது கள்ளச்சாராயம் என்னது? இல்லீகல், அதாவது தடை செய்யப்பட்ட பொருளை விற்கிறது, இல்லீகல். எலிசிட் அப்படிம்பாங்க. எலிசிட்னா என்ன சொல்லுறது? ரெஸ்பாண்ட் பண்ணுறது, ரெஸ்பான்ஸ். கோர்ட்லேருந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி நீங்கள் போய் ஆஜராகிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் எலிசிட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரல்னா என்ன கேட்டிங்கன்னா ஹியரிங், காதால் கேட்கக்கூடிய சவுண்டு, ஆரல். ஓரல் அப்படிம்பாங்க, இந்த சொட்டு மருந்தெல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா ஓரல்னா என்ன கேட்டால் ரிலேட்டட் டு மவுத், வாயில் கொடுக்குறது. அப்போ வந்து வாய்மொழி. நெக்ஸ்ட்டு பான், நமக்கு தெரியும் பான்னா பை பெர்த்து, ஏன்னா பை பெர்த்து. பான் ஏன்னா BORNE, இந்த பான் டிசீஸ் அப்படிம்பாங்க. மஸ்கோட்டோ பான் டிசீஸ் அப்படிம்பாங்க. கொசுவினால் பரவக்கூடிய வியாதி. அப்போ கொசுவினால் கொசு தான் கேரி பண்ணி கொண்டு வருது, சப்போர்ட்டட் பை சம்திங், பான். பிரின்சிபல், நமக்கு எல்லாத்துக்குமே காலேஜ் பிரின்சிபல்மோ. அப்போ காலேஜுடைய சீஃப், காலேஜுடைய ஹெட்டு, ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அர்த்தம். பிரின்சிபல் அப்படிம்பாங்க. உனக்கு என்னடா பிரின்சிபல் இருப்பாங்க, உனக்கு என்னடா கொள்கை இருக்கும்பாங்க, உனக்கு என்ன ரூல் இருக்குன்னு கேட்பாங்க, உன்கிட்ட ஃபண்டமெண்டல் ட்ரூத் என்னன்னு கேட்பாங்க. பிரின்சிபல், இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் அசலில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது கூட பிரின்சிபல் தான். அடுத்து ஜுடிஷியல், ரிலேட்டட் டு கோர்ட்டு, நீதித்துறை சம்பந்தமாக, அட்மினிஸ்ட்ரேஷன், நீதித்துறை அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமாக வராது. ஜுடிஷியஸ், ஷோவிங் குட் ஜட்ஜ்மெண்ட், நல்ல ஜட்ஜ்மெண்ட்டை காட்டுன்னு அர்த்தம், நல்ல இது விஷயம். ஜுடிஷியஸ். கான்சைன்ஸ், மனச்சாட்சின்னு அர்த்தம். கான்சைன்ஸ்னா என்னது? மனச்சாட்சி. அப்போ நீ எது செஞ்சாலும் மனச்சாட்சியை கேட்டு செய்ய அப்படிம்பாங்க. உன் மனச்சாட்சி ரைட்டுன்னு சொல்லுதா ராங்குன்னு சொல்லுதா நமக்கு தெரியணும். இப்போ கான்சைன்ஸ்னா என்னது? இன்னர் சென்ஸ் ஆஃப் ரைட் ஆர் ராங். மனச்சாட்சி வெளியே தெரியாது, அப்போ உள்ளேருந்து முடிவு எடுக்கக்கூடியது. கான்சியஸ் அப்படின்னா என்னென்னா கான்சியஸாக இருக்காம்பாங்கல்ல, சப்கான்சியஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதில் கான்சியஸ்னால் விழிப்புணர்வாக இருக்கான்னு அர்த்தம், அவேர், விழிப்பாக இருக்கான்னு அர்த்தம். அடுத்து இண்டஸ்ட்ரியல், தொழிற்சாலை. இண்டஸ்ட்ரின்னா என்னங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வேலை சம்மந்தமானது, மேனுஃபேக்சர் சம்மந்தமானது. இண்டஸ்ட்ரியஸ்ம்பாங்க, IOS எக்ஸ்ட்ரா வரும், இண்டஸ்ட்ரியஸ். ஹார்ட் ஒர்க்கிங், இது முக்கியமான வார்த்தை, ஹார்ட் ஒர்க்கிங். எறும்பை சொல்லுவாங்க, இந்த வார்த்தை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா எறும்புக்கு யூஸ் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரியஸ். ப்ரெஸ்கிரைப்டு, டாக்டர் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணி எழுதி கொடுப்பார், சீட்டில் எழுதி கொடுப்பார். அப்போ வந்து அந்த சீட்டில் உள்ள மாத்திரையை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, சீட்டில் உள்ள மாத்திரையை வாங்க சொல்லி ஆர்டர் போடுறாரு டாக்டர். ப்ராஸ்கிரைப்டுனா பர்பிடன், தடை, பேன் பண்ணுறது. அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபர்தர். இந்த ஃபார்னு என்னென்னா தூரன்னு அர்த்தம். அப்போ ஃபர்தர் கூட THER வரும்போது ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு அர்த்தம். கிரேட்டர் டிஸ்டன்ஸ். ஃபர்தர்னு என்னென்னா எக்ஸ்ட்ரான்னு அர்த்தம். அடுத்தது லேட்டர். ஏன்னா லேட்டர்னு என்னென்னா காலம் தாழ்த்தி வர்றவன். எ டைம் இன் த ஃபியூச்சர் ஆஃப்டர் த மென்ஷன் டைம். ஒரு டைம் சொல்லியிருக்காங்க, ஒரு தேட்டருக்கு படத்துக்கு போயிருக்கீங்க, 3 மணி ஷோ, 10 நிமிஷம் லேட்டராக வந்தீங்கன்னா அதுக்கு பேர் லேட்டர். அது LATER, லேட்டர்ம்பாங்க, டபுள் T வரும். இந்த பத்திரம்லாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஃபார்மர் லேட்டர்ம்பாங்க. ஃபார்மர் லேட்டர். ஃபார்மர்னா முதல் நபர், லேட்டர்னா என்னது? இரண்டாம் நபர்னு அர்த்தம். அப்போ செகண்டு, கன்க்ளூடிங் ஆஃப் 2 திங்ஸ். பத்திரம் எழுதுறவங்க என்ன பண்ணுவாங்க? ஒருத்தன் வாங்குவான், ஒருத்தன் விற்பான், அந்த இடத்துல பயன்படுத்துவாங்க ஃபார்மர் லேட்டர். அடுத்தது ஆல்ரெடி, எல்லோரும் ரெடி, கம்ப்ளீட் ப்ரிப்பேர், நான் தயார் நிலையில் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது ஆல்ரெடி. ஏன்னா ஆல்ரெடினா ஏற்கனவே, ஆல்ரெடி இதை நான் முடிச்சிட்டேன்னு அப்படிங்கிறது, ப்ரீவியஸ்லி. அடுத்தது பார்த்தீங்கன்னா எவ்ரிடேனா காமன் பிளேஸ், எவ்ரிடே ஒரு இடத்துக்கு போகிறது. அப்புறம் எவ்ரிடேங்கிறது தினமும், ஒரு ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க, தினமும். பாய்சனஸ், ஃபுட் பாய்சன் ஆகிட்டுமோ, நம்ம போய் சாப்பிடுவோம், சாப்பிட்டது உடம்புக்குள்ளே போனோம்னா ஃபுட் பாய்சன் ஆயிரும். எனிதிங் தட் பாய்சனஸ் யூ வென் ஈட்டன், சாப்பிட்றதுனால ஆகிறது. வெனாமஸ் அப்படிம்பாங்க, பாம்பு வந்து உங்களை கொத்திட்டு, அப்போ வெளியே அந்த கொத்துறதுனால உடம்பு பாய்சன் ஆகுது. அப்போ எனிதிங் தட் பாய்சனஸ் வென் இட் பைட், கொத்துறதுனால. இம்ப்ளை, ஏன்னா ஒரு ஜட்ஜஸ்ன்னு கொடுக்குறது, ஜட்ஜஸ் சம்திங், ஏன்னா இது அடுத்த இன்ஃபர்ம்பாங்க,
இன்ஃபர், இந்த விஷயத்துலேருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட, என்ன அனுமானித்தல் அப்படிங்கிறது. இன்ஃபர்னா டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். டைரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க மாட்டோம், இன்டைரக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், அனுமானித்தல். நெக்ஸ்ட்டு அவார்டு. இப்போ வந்து பாரத ரத்னா அவார்டு கொடுக்காங்க, விருது. ஏன்னா நோபல் பிரைஸ் கொடுக்காங்க, விருது, அது அவார்டு. ரிவார்டும்பாங்க, வீரப்பனை பிடிச்சு கொடுத்தா ரிவார்டு கொடுக்கம்பாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த சத்தீஸ்கர் ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா ரெட் காரிடரில் பார்த்தீங்கன்னா நக்சலைட்டை பிடிச்சு கொடுத்தா அவங்களுக்கு ரிவார்டு கொடுப்போம்பாங்க. அப்போ சம்திங் கிவன் இன் ரிட்டர்ன் ஃபார் எஃபோர்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட். உனக்கு அவன் என்னடா காம்ப்ளிமெண்ட் கொடுத்தான்பாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, அவங்க வந்து என்ன காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க அப்படிம்பாங்க. உங்களை ஞாபகத்துக்கான ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாங்க. அப்போ COMPLI காம்ப்ளிமெண்ட். அடுத்து காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்னு என்னென்னா, நான் சம்திங் தட் கம்ப்ளீட், ஒரு இதுக்கு பதிலாக இன்னொரு விஷயம் நான் செய்யணும், அதுக்கு பதிலாக இன்னொரு விஷயத்தை செய்கிறேன், அப்போ வந்து காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீமூஸ்ட். பீமூஸ்ட்னா என்னென்னா கன்ஃபியூஸ்டு, பஸ்ஸில், குழப்பமாக இருக்குன்னு அர்த்தம். அமூஸ்ட்னா என்னது, அமூசிங் பார்க் அப்படிம்பாங்க. அந்த கொச்சியில் இருக்கக்கூடிய அந்த வீகாலண்டு, பிளாக் தண்டர் எல்லாம் கொடுப்பாங்களா, இப்போ என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக இருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு 5 மணி நேரம் நீங்கள் பார்க்குறீங்க, 5 மணி நேரம் அப்படி கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு பிறகு நெவர் எண்டிங், மொத்தமாக பார்த்து முடிக்கிறது. கண்டினியூயல்னா விட்டு பார்க்குறது. இப்போ செமஸ்டர் எழுதுகிறோம், ஒரு செமஸ்டர் எழுதுகிறோம், அடுத்த செமஸ்டர் எழுதுகிறோம், கண்டினியூயல். படம் பார்க்குறோம், சின்ன இடையில ஒரு பிரேக் விடுறாங்க, இப்போ கண்டினியூயல். இப்போ வித் பிரேக்கோடு பார்க்குறது. டிஸ்க்ரீட்னா கேர்ஃபுல்லாக இருக்கிறது. டிஸ்க்ரீட் ஏன்னா டிஸ்க்ரீட் இது வந்து கிரீட், பிரித்து எடுத்துறது, செப்பரேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட். நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் சாப்டர் படிப்போம். ஆல்டர்னேட் இப்போ ABCDE அப்படி இருக்காங்கன்னா ஆல்டர்னேட்டாக 1 விட்டு 1. ஆல்டர்னேட்டிவ்னா காஃபி இல்லைம்மா, அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்குன்னு கேட்போம், டீ இருக்குமா. இப்போ 1க்கு பதிலாக, அப்போ ஆல்டர்னேட்னா அனதர் சாய்ஸ். சிம்பதினா கருணை, என்னப்பா சிம்பதியே இல்லாமல் இருக்கே அப்படிம்பாங்க. அப்போ வந்து என்னென்னா ஏதோ ஒரு கருணை, ஃபீலிங்ஸ், ஒரு ஃபீலிங் ஆஃப் பிட்டி, ஒரு கருணை பார்வை. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பைக்கில் ஒருத்தன் போயிட்டுருக்கான், கீழே விழுந்துட்டான், நீங்கள் அந்த சைடில் போகிறீங்க, அவனை பார்த்தோன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பதியாக பார்க்கிங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு சிம்பதி. எம்பதினா என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய ஃபீலிங்லேருந்து பார்க்கணும், அவனுடைய ஃபீலிங்லேருந்து பார்க்கணும். பைக்கில் கீழே விழுந்துட்டான், அவன் பக்கத்தில் போய் அவனுடைய ஃபீலிங்கை நீங்கள் உணரணும். அப்போ அவன் சொல்லுவான், எங்கள் வீட்டுக்கு ஃபோன் அடிக்குமா, அப்போ அவன்கிட்ட வாங்கி என்ன செய்வான், அவன் ஃபோனை வாங்கி வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறான், அது எம்பதி. அப்போ சும்மா சாதாரணமாக கருணை மனசை மட்டும் வச்சு போனால் சிம்பதி. அவன் பக்கத்துலேருந்து அவனுடைய நினைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா அதுக்கு பேர் எம்பதி, அவனுடைய நிலையிலேருந்து பார்க்குறது. வேவர்னா என்னது, வேவும்போம்ல கடல் அலை, அதே மாதிரி தான். கடல் அலைங்கிறது ஒரு பொருளை ஒரு இடத்துல நிப்பாட்டது, அலைஞ்சிட்டே இருக்கும். அப்போ மூவ் அன்ஸ்டெடிலி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிஸ்டாரிக் அப்படிம்பாங்க. கிஸ்டாரிக் ஐசியில் முடியும். கிஸ்டாரிக் மூமெண்ட் அப்படிம்பாங்க, முக்கியமானதுன்னு அர்த்தம். கிஸ்டாரிக் மூமெண்ட்பாங்க, முக்கியமானது, இம்பார்ட்டன்ஸ்னு அர்த்தம். கிஸ்டாரிக்கல் நமக்கு வரலாறு படிக்கிறது தான். வரலாறுல என்ன படிக்கிறோம், பாஸ்ட் ஈவெண்ட்டை பற்றி படிக்கிறோம். அடுத்தது ஐல். இப்போ ஐல் நம்ம தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ரோவாக உட்காந்துருப்பாங்க, அப்படி உட்காந்துருப்பாங்க, நடுவில் ஒரு பாத் இருக்கும், அந்த பாத்துக்கு பேர் தான் என்னங்கன்னா ஐல். அதாங்க பேசேஜ் பிட்வீன் ரோ ஆஃப் சீட்ஸ். அடுத்தது ஐல்னா ஐலாண்ட், தீவு, ஐலாண்ட் மோமில் அது மாதிரி. ப்ரீச் பண்ணிட்டாம்பாங்க, மீறிட்டான்னு அர்த்தம். பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீச்சிங் அந்த கமிட்டியே உண்டு. ப்ரீச்னா என்னது, பிரேக் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம், வயலேட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அடுத்த ப்ரீச் WECH. இது என்னென்னா கன்று இருக்குது பார்த்தீங்களா, கன்னில் கடைசி பார்ட்டில் வந்து கன்று அந்த தோட்ட இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த பகுதி பேக் பார்ட் ஆஃப் த கன், இதான் வந்து ப்ரீச். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்ரோனா என்னென்னா டிஃப்ரெண்ட்னு அர்த்தம். ஹெட்ரோனா என்னது, டிஃப்ரெண்ட். இது ஹெட்ரோனிம்ஸ் நேம் அல்ல ஹெட்ரோஃபோன் என்னது, சவுண்டு. ரெண்டு தான். இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெல் ஒரே மாதிரி இருக்கும், ஏன்னா ஹெட்ரோ இது. இப்போ ஹெட்ரோங்கிறது அதான். இங்கே என்ன கேட்டிங்கன்னா ஸ்பெல் ஒரே மாதிரி இருக்கும், சேமாக இருக்கும்,
சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மீனிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எல்இஏடி லீடு, அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா எல்இஏடி அதை லீடுன்னு சொல்லலாம், லெட்டுங்கலாம். அப்போ ஒரு இடத்துல இந்த இடத்துல லீடுங்க, லீடுனா லீடர் கைட் பண்ண போகிறாரு, இந்த இடத்துல லெட்டு அப்படிங்கும். லெட்டர் ஒரே மாதிரி தான் இருக்குது, சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன், மீனிங்கும் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன். லெட்டுன்னா என்ன கேட்டிங்கன்னா நம்ம காரியம் இல்லை, ஒரு மெட்டல். அடுத்து பார்த்தீங்கன்னா மினிட். மினிட் என்ன, பீரியட் ஆஃப் டைம். பீரியட் ஆஃப் டைம்னா என்னென்னா 1 ஹவரில் 60 மினிட் இருக்கும். அப்போ மினிட்டுங்கிறது என்ன கேட்டிங்கன்னா 1 ஹவரில் எத்தனை மினிட் இருக்குன்னா 60 மினிட் இருக்கும். ஒரு மினிட்டில் பார்த்தீங்கன்னா 60 செகண்ட் இருக்கும். அப்போ இந்த இடத்துல எதை குறிக்குன்னா டைமை குறிக்குது. இதில் மைனூட்டாக பாரும்பாங்க, ஏன்னா வெரி ஸ்மால், மைனூட்டாக பாருன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல என்னென்னா ஸ்பெல் ஒரே மாதிரி இருக்குது, சவுண்டு வேறு ஆகுது, மீனிங் வேறு ஆகுது. இதான் நமக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா நமக்கு பார்ட் என்னென்னா ஹெட்ரோ ஃபோன் சொல்லலாம், ஹெட்ரோகிராஃப்ங்கிறதும் சொல்லலாம். அதனால் இப்போ நம்ம வந்து இது ஒரு பெரிய சாப்டர் தான், சிம்பிளான சாப்டர் தான். ஒரு 2-3 தடவை பார்த்துட்டா ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்